ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ ஃபிஷ் இஸ் எ பென், ஆல் கீஸ் ஆர் பென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கன்க்ளூஷன்ஸில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆல் அப்படின்னா 100-50, சம் அப்படின்னா 50-50, நோ அப்படின்னா 100-100, சம் நாட் அப்படின்னா 50-100. ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸ் ஃபில் பண்ணலாம். ஓகே, நோ ஃபிஷ் இஸ் எ பென், நோ வந்துருச்சு. அப்போ என்ன வந்திருக்கு, இங்கேயும் 100, இங்கேயும் என்னது 100. ஆல் அப்படின்னு வந்திருக்கு, ஆல் கீஸ் ஆர் பென் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதுவும் 100, இதுவும் என்னது, இது 100, இது 50. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ கீ இஸ் எ பென், கீ இஸ் எ பென் அப்படின்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ். கீ அண்ட் பென் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் அது என்னவாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? ஓகே, அது என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நோ கீ இஸ் எ பென் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷன். ஆனால் அது கரஸ்பாண்டிங்கான ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் போகுமா அப்படின்னு கேட்டால் என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. சேம் தான் இங்கேயும். நோ பென் இஸ் எ கீ, இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, சாரி நெகட்டிவாக இருக்குது. இதோட இந்த வேல்யூஸ் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் என்னவாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னவாகாது, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், போகுமான்னு கேட்டால் போகாது. ஓகே, சம் பென்ஸ் ஆர் கீ அப்படின்ட்டு இருக்கான். சம் பென்ஸ் ஆர் கீ, இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்போ வேல்யூஸ் வச்சு கம்பேர் பண்ணுவோம். சம் அப்படின்னா என்னது, 50-50. ஓகே, பென் என்னது 50லேருந்து 50, 50லேருந்து 50 போகுமா, போகும். அப்புறம் கீஸ் 100லேருந்து 50 போகுமா, போகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அது ஃபாலோ ஆகும். ஓகே, இப்போ விஷயமே இங்கே தான். என்ன அப்படின்னா சம் கீஸ் ஆர் ஃபிஷ் அப்படின்ட்டுருக்கான். இது ஒரு பாசிட்டிவ் இது வந்து ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன். பட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா கீ அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஃபிஷ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்குது. கரெக்டாக? அப்போ நான் எப்படி இந்த டிசிஷன் அரைவ் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து என்னது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது வந்து என்னது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போது இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும், ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தா என்னது அப்படின்னா நெகட்டிவ் தான். அப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபாலோ ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 3 ஒன்லி என்னது ஃபாலோஸ். இதான் ஆன்சர். ஓகே, கிளியரா? தேங்க்யூ.